நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குட் நியூஸ்ன்னு தான் சொல்லணும். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் டி எக்ஸாமு. அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு 10th முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் நடத்தியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் நோட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா வந்து கட்டாயம் ஐடிஐ அல்லது என்ஏசி நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டு அது வச்சுருந்தாக்கா மட்டும்தான் குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால 10th முடித்தவங்கெல்லாம் மிகவும் வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான செய்தின்னு தான் சொல்லணும். இது டேட் பாருங்கள், இன்றைக்கி நியூ டெல்லியிலேருந்து டேட்டடு 2/1/2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் இன் லெவல் 1 தே பே மேட்ரிக்ஸ் 7th சிபிசி. என்னென்னு சொல்கிறாங்கன்னா லெவல் 1 இதுதான் வந்து குரூப் டி எக்ஸாம் தான் வந்து லெவல் 1 சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் ரெஃபர் டு போர்ட்ஸ் லெட்டர் டு டேட்டட் 14/6/2019 ரிகார்டிங் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட்ஸ் லெவல் 1 ஆஃப் தி பே மேட்ரிக்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, முக்கியமானது என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 10th பாஸ் ஆர் ஐடிஐ ஆர் ஈக்குவலண்ட் ஆர் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் என்ஏசி அப்படின்னா நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை என்சிவிடினாக்கா நேஷ்னல் கவுன்சிலிங் வொகேஷ்னல் ட்ரைனிங்கால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஏசி சர்டிஃபிகேட் இருந்தாலே குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து அனைவரும் எழுதலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினர் வந்து 36 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசியாக இருந்தீங்கன்னாக்கா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும், 39 வயசு வரையும் இருக்கும். எஸ்டிஎஸ்சியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், 41 years வரையும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப நாளாக இருந்த சந்தேகத்துக்கு வந்து அவங்க வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு